அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பு பகிர்ந்து கொள்கிறேன். இது மிகவும் முக்கியமானது, நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜாதகத்தில், அதாவது சுபக்கிரகம் என்று சொல்லக்கூடிய சுபக்கிரகம், முழு சுபக்கிரகங்கள் என்றால் அது குரு பகவானும் சுக்கர பகவான் தான். மற்ற சுபக்கிரகங்கள் என்பது, அதாவது புதன் பகவான் தனித்திருந்தால் சுபகிரகம், பிற கிரகங்கள் இருந்தால் அவருடைய குணம் புதனுக்கும் வந்துவிடும். அதேபோல் சந்திரபான் என்பது வளர்வரை சந்திரனாக இருந்தால் சுபகிரகம், அவர் தேய்வர்கள் இருந்தால் அசுபகிரகமாக மாறுவார். ஆனால் முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சுக்கர பகவான். அது குரு பகவான் என்பவர் ஒரு வீட்டையோ ஒரு கிரகத்தையோ அவருக்கு 3 பார்வை உண்டு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அவர் அந்த 3 பார்வையில் சிறப்புமிக்க பார்வையில் 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. குரு பகவான் 5ஆம் பார்வையால் ஒரு கிரகத்தை பார்த்தால் மற்ற கிரகங்களை பார்த்த கிரகங்கள் அவரை பார்க்காது. அப்பொழுது அவருக்கு கெடுதல் பலன்கள் இருக்காது. அதேபோல் 9ஆம் பார்வையால் குரு பகவான் ஒரு கிரகத்தை பார்த்தால் அவர் அந்த கிரகத்தை பார்ப்பார், ஆனால் அந்த கிரகங்கள் அவரை பார்க்காது. இப்போ முழு சோபலனும் அந்த ஜாதகத்தில் கிடைக்கும். அதே 7ஆம் பார்வையால் சப்தம பார்வையால் குரு பகவான் பார்த்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் குருவை பார்க்கும். அப்போது கெடுபலனை தரக்கூடிய கிரகமாக இருந்தால் நல்ல பலன்கள் குறைவாக இருக்கும். அதனால் 7ஆம் பார்வையை விட 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை சிறப்பு மிக்கது. அதனால் குரு பகவான் பார்க்கும் பார்வைகளில் 5, 9 சிறப்பு மிக்க பார்வைகள். இப்போது நல்ல யோகத்தை தரும். 5ஆம் பார்வையால் குரு பகவான் கேது பகவானை பார்க்கும்போது கேல யோகம் முழுமையாக சேர்க்கும். இந்த கேது திசை சிறப்பான திசையாக இருக்கும். அதே குரு பகவான் 7ஆம் பார்வையால் பார்த்தால் ராகு பகவானும் சேர்ந்து கேதுவை பார்ப்பார். அப்போ பலன்கள் குறைவாக இருக்கும். இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவற்றை நம்ம அடுத்ததை காண்போம். நன்றி, வணக்கம்.